ஒரு காலத்தில் 150cc அது வந்து பைக்கில் தான் இருக்கும். 150cc வண்டினா அது வந்து பைக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். ஸோ ஸ்கூட்டர்லாம் வந்து 110, 100cc இந்த கேட்டகரியில் தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து 160cc ஸ்கூட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வகையில் அப்புறம் அவங்களோட SR 175 HPE மோட்டோ ஜிபி எடிஷன் அவங்களோட அப்புறம் SR பைக்கில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பைக்கை கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்றத இந்த 2 பைக் Yamaha Aerox 155 அண்ட் ஹீரோ Zoom 160 இந்த 2 வண்டியை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த 3 பைக்கை கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் அண்ட் எந்த வண்டியை கன்சிடர் பண்ணலான்றதை ஃபைனல் பண்ண போகிறோம். வெல்கம் டு பிளாக்டவுன் கராஜ். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ரிலாவோட SR 175 HPE மோட்டோ ஜிபி எடிஷனை பார்க்கும்போது உங்களுக்கு டிசைன் ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான டிசைன், ஒரு ஸ்கூட்டர், ஒரு மோட்டோ ஸ்கூட்டருக்கான டிசைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஷார்ப்பான ஃப்ரண்ட் ஃபேரிங்காக இருக்கட்டும், அந்த ஷார்ப்பான ரியர் டிசைனாக இருக்கட்டும், அண்ட் உங்களுக்கு அந்த டியூவல் ஹெட்லாம்ப்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல் LED டியூவல் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ஹேண்டில் பார் மவுண்டட் இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும் சரி, நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக் கொடுக்குன்னு சொல்லலாம். நல்ல ஒரு வைடான டயர்ஸ், அது ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு வண்டி வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான லுக்காக இருக்கும். அலாய்ஸாக இருக்கணும் சரி, அண்ட் சைட் டிசைனிங்காக இருக்கும் சரி, எல்லாமே அந்த ஷார்ப் எஜஸோட ஒரு ஏரோடைனாமிக்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரீட் மோட்டோ ஸ்கூட்டர் அந்த மாதிரியான டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு குறிப்பாக சொல்லணும், பர்டிகுலராக அந்த எக்ஸாஸ்ட் நோட் சொல்லணும். நல்ல ஒரு ரேஸ் ஸ்பெக் எக்ஸாஸ்ட் நோட் வந்து இந்த SR 175 HPயில் வந்து கிடைக்கும். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாஸ்ட் நோட். அண்ட் அப்படியே உங்களுக்கு ரியரில் பார்க்கும்போது ஒரு சிங்கிள் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டெலிஸ்கோபிக் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரைடிங் குவாலிட்டி வந்து வண்டியில் கிடைக்குது. அண்ட் வண்டி வந்து நல்ல ஒரு ஸ்லிம்மான ஒரு மோட்டோ ஸ்கூட்டர். ஸோ இந்த ஸ்ட்ரீட்ஸ்லலாம் நல்லா வளைச்சி நெளிச்சு பூந்து அடிச்சு போகிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான டிசைனிங்கில் வந்து நல்லா ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த வகையில் அப்புறம்லாம் ஒரு நல்ல டிசைனிங் இதில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஸ்கூட்டியில் பெருசாக எந்த ஃபீச்சர்ஸும் இல்லை. பட் ஒரு கீ ஃபீச்சர்னு பார்க்கும்போது உங்களுக்கு TFT டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. ஸோ லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு TFT டிஸ்பிளேயும் அதுக்கான ஒரு ஃபீச்சர்ஸும் வந்து வண்டியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கிடச்சிருச்சு. அண்ட் சிங்கிள் சேனல் ABSோட உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்து வந்துடுது. அண்ட் ஒரு ஃப்ளோட்டிங் கேலிப்பர் டிசைனிங் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க வித் டியூவல் பிஸ்டன், நல்ல ஒரு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ்க்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படியே ரியரில் வரும்போது ரியரில் பெருசாக இதுக்கப்புறம் எதுவும் ஃபீச்சர்ஸ்லாம் அந்த வண்டியில் இல்லை. ஸோ இந்த சிம்பிள் ஒரு ராவான ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க வண்டியில். ரியரில் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் வருது. ஸோ அடுத்ததாக ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது ஒரு 174cc ஏர் கூல்டு இன்ஜின். ஏர் கூல்டு ஓகே 174cc ஏர் கூல்டு இன்ஜின் ஒரு நல்ல ஒரு இன்ஜின்ஸ் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு 13.5 BHP 6200 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. 14.5 Nm ஆஃப் டார்க் 8000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டிஸ்க், ரியரில் ட்ரம் வந்துடும். அண்ட் ஒரு அட்ஜஸ்டபிள் ரியர் மோனோ ஷாக், சிங்கிள் ஷாக் அப்சர்வர் வந்து அட்ஜஸ்டபிளாக வந்துடுது. அதை தாண்டி உங்களுக்கு ஒரு CVT கியர் பாக்ஸ், ஒரு ஆட்டோமேட்டட் கியர் பாக்ஸ் மாதிரி இல்லாமல் CVT கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக டக்குன்னு வண்டி மூவ் பண்ணணும். அண்ட் அடுத்து கலர்ஸ்ன்னு பார்க்கும்போது மோட்டோ ஜிபி எடிஷனோட 3 டியூவல் கலர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் மோட்டோ ஜிபி எடிஷன் இல்லாமல் 3 டியூவல் கலர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்ததாக ப்ரைஸிங்னு வரும்போது உங்களுக்கு ஒரு 1,23,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் வரும்போது உங்களுக்கு 1,47,000. நான் எக்ஸாக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நான் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் 1,47,000 வந்து வருது. அண்ட் அடுத்ததாக ஹீரோ Zoom 160 ஒரு நல்ல ஒரு டிசைன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிராஸ் ஓவர் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு அவுட்டர்லேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு டியூவல் ஹெட்லாம்ப், நல்ல ஒரு பெரிய சைஸ் ஃப்ரண்ட் டிசைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேரிங் வந்து நல்லா பெருசாகவே இருந்துச்சு வண்டியில். அண்ட் நல்ல ஒரு ஹை ரைஸ்டு ஹேண்டில் பார், ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த சுசுகி பர்ஜ்மேன் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிய பாடியில் நல்ல டிசைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய கலர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஒரு ஷார்ப்பான ரியர் பாடி, அதில் ஜூம்ன்ற ஒரு பேட்சிங் கிராஃபிக் டிசைனிங்கோட நல்ல கலர் ஆப்ஷனில் உங்களுக்கு இந்த Zoom 160 வந்து வரும். அண்ட் ஒரு யூனிக்காக அந்த ஃப்ரண்ட் வைசர், ஒரு பைக்கில் வர மாதிரி ஒரு நல்ல ஏரோடைனாமிக்ஸ்க்காக இந்த ஃப்ரண்ட் வைசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான லுக்கை தாண்டி உங்களுக்கு ஒரு கிராஸ் ஓவர் லுக்கு, ஒரு ஸ்ட்ரீட் ரைடுக்கும் சரி, ஒரு ஸ்போர்ட் ரைடுக்கும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு மிக்ஸ்டான ஒரு டிசைனிங் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம்.
அண்ட் அடுத்ததான் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஹீரோ ஜூமில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் டிஎஃப்டி டிஸ்பிளே, ஒரு நல்ல ஒரு மல்டி கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே, டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சிஸ்டமோட கொடுத்துருக்காங்க. அண்ட் i3Sன்ற சைலண்ட் டெக்னாலஜி. ஸோ உங்களுக்கு வண்டியில் வந்து அந்த இன்ஜின் சவுண்ட் வந்து பெருசாக கேட்காது, நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். கம்பேர் டு அப்ரில் எஸ்ஆரில் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாஸ்ட் நோட்டு, ஒரு இன்ஜின் சவுண்டு வந்து கிடைக்கும். பட் இதில் வந்து அதெல்லாம் கிடைக்காது. அண்ட் இன்னொன்று, இந்த வண்டியில் வந்து நாட் ஜஸ்ட் ஸ்ட்ரீட் பைக்காக மட்டும் இல்லாமல் ஒரு டூரிங் பைக் பர்பஸ்க்காக டாப் பாக்ஸ் ஆக்சஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரியரில் வந்து டாப் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு, ஸோ ஒரு டூரிங் பர்பஸ் மாதிரியான ஒரு கம்ஃபர்டபிலிட்டி வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு 14 inch அலாய் வீல்ஸ். அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு ரியரில் டியூவல் ஷாக் அப்சர்வர் வருது. ஒரு நல்ல ஒரு ஸ்மூத்தான ரைட் குவாலிட்டி ஸ்கூட்டியில் கிடைக்கணுன்றதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டூரிங், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ரைட் இல்லாமல் ஒரு டூரிங் பர்பஸ்னால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்கும்போது ஒரு 156cc லிக்விட் கூல்ட் இன்ஜின், அதே உங்களுக்கு 13.5 bhp 8000 rpmலையும் 14 Nm ஆஃப் டார்க் 6500 rpmலையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. சேம், ஆல்மோஸ்ட் சேம் தான் பிஹெச்பி பவர் வைஸ். உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் SR 175ஓட சேமாக தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஸ்வலாக வர மாதிரி உங்களுக்கு ரியரில் ட்ரம் பிரேக்ஸ் தான் வந்துடும். ஸோ நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷனே சொல்லலாம். அண்ட் ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு 1,37,000, நான் எக்ஸாக்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், 1,37,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். அண்ட் உங்களுக்கு ஆன் ரோடு வரும்போது ஆல்மோஸ்ட் 1,60,000 வந்துடும். அண்ட் உங்கள் கலர்ஸில் வந்து 4 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சின்ன ரெக்வஸ்ட்டு, ஒயிட் கலர் வாங்காதீங்க, ஏன்னா பர்ஜ்மேன் மாதிரி மாறிடும். அண்ட் அடுத்ததாக Yamaha Aerox, நல்ல ஒரு ஃபேன் பேஸ் உள்ள ஒரு ஸ்கூட்டர்னா டெஃபினட்டாக அது Yamaha Aerox தான் சொல்லலாம். Yamaha Aerox வரதுக்கு முன்னாடி SR 150 ஒரு பீரியடில் நல்ல ஒரு ஃபேன் பேஸ், ஒரு மோட்டோ ஸ்கூட்டியில் வந்து டாப் நாச்சாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து Yamaha Aerox 155 நல்ல ஒரு ஃபேன் பேஸ் எடுத்திருக்கு. அதோட டிசைன் வைஸ் பார்க்கும்போது பர்ஃபெக்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர்னா இதுதான். ஸோ இந்த டிசைன் பர்ஃபெக்டான ஒரு மோட்டோ ஸ்கூட்டர், அதில் எந்த ஒரு குறையுமே வண்டியில் வைக்கல. அந்த டியூவல் ஹெட்லாம்ப்ஸாக இருக்கட்டும் சரி, அந்த டிசைனிங்காக இருக்கட்டும் சரி, அந்த கர்வி ஷார்ப் டிசைனிங்காக இருக்கட்டும் சரி, வண்டி வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஆக்மார்க் மோட்டோ ஸ்கூட்டர். அண்ட் எஸ், உங்களுக்கு எஸ்ஆரில் வர மாதிரி நல்ல ஒரு எக்ஸாஸ்ட் நோட் இந்த வண்டியில் வரும். ஒரு ஸ்போர்ட்டியான எக்ஸாஸ்ட் நோட் அண்ட் ஸ்போர்ட்டியான இன்ஜின் சவுண்டு வரும். ஸோ டிசைனிங் வைஸ் நம்ம பெருசாக பார்த்துலாம் ஹைலைட் பண்ணி சொல்லவே வேண்டாம். ஒரு கம்ப்ளீட் பர்ஃபெக்டான மோட்டோ ஸ்கூட்டர், அவ்வளோதான். அதோட முடிச்சிட வேண்டியதான். அடுத்து ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது Zoom 160ஓட ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது. அதில் அடிஷ்னலாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு USB சார்ஜிங் ஆப்ஷனு, நல்ல ஒரு பூட்ஸ் கெப்பாசிட்டி, ஒரு 121 லிட்டர் பூட்ஸ் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு வைடரான டயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கீ ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு அடுத்ததாக டிஎஃப்டி டிஸ்பிளேல Yamaha கனெக்ட் ஆப்போட உங்களுக்கு ப்ளூடூத் கம்பேட்டிபிலிட்டியோட இந்த வண்டி வந்துடும். அண்ட் இதுலேயே உங்களுக்கு ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் வித் சிங்கிள் சேனல் ABS-ஓட வந்துடும். அண்ட் ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 1,37,000 அண்ட் ஆன் ரோட் ப்ரைஸ்னு போகும்போது உங்களுக்கு 1,70,000 போயிடுது. ஸோ அது நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் எஸ், இப்போ கம்பேரிசன் வரும்போது ஃபர்ஸ்ட் எஸ்ஆரில் இருக்க பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுளான மோட்டோ ஸ்கூட்டர். இந்த 3 வண்டிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் ஒரு ராவாட மோட்டோ ஸ்கூட்டர், உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ், ஒரு அடிஷ்னல் டிசைனிங் வந்து இருக்காது. ஒரு சிம்பிள் அண்ட் ராவான அஃபோர்டபுளான மோட்டோ ஸ்கூட்டர். இதில் இருக்க நெகட்டிவ்னு பார்க்கும்போது சர்வீஸ். ஸோ உங்களுக்கு ஷோரூம்னு பார்க்கும்போது அப்பர்லா ஷோரூம் பெருசாக இந்த வண்டிக்கு வந்து இல்லை. ஸோ அப்பர்லா வெஸ்பா இவங்கெல்லாம் கனெக்டடாக தான் ஒரு ஷோரூமாக வச்சு அங்கே சர்வீஸ் சென்டரில் வச்சுருப்பாங்க. பட் சர்வீஸில் உங்களுக்கு ஒரு கேரண்டியான்னு கேட்டால் டெஃபினட்டாக டவுட்டு தான். அண்ட் அடுத்த ஹீரோ ஜூமோட பாசிட்டிவிட்டின்னு வரும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரீட் ரைடு, ஒரு மோட்டோ ஸ்கூட்டர் மட்டும் இல்லாமல் ஒரு லாங் ரைடுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்கூட்டியாக கொடுத்துருக்காங்க டிசைனிங் பொறுத்த வரைக்கும். அண்ட் அடிஷனாக இது ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின். அண்ட் இதில் நெகட்டிவ்னு பார்த்தா எதுவுமே பெருசாக கிடையாது. அண்ட் அடுத்த ஏராக்ஸ்னு வரும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரே ஒரு மைனஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரைஸ். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1,73,000 வரைக்கும் போகும் ஆன் ரோட் ப்ரைஸில் சொல்கிறேன். ஸோ அது நீங்கள் ஒரு 2-10 lakhல வந்து R15 V3 வாங்கலாம். பட் இது ஒரு மோட்டோ ஸ்கூட்டர்ன்ற கான்செப்டில் வரும்போது நீங்கள் வந்து ஏராக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் ஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ இந்த 3 வண்டியில் எந்த வண்டியை கன்சிடர் பண்ணலாம்? பவர் வைஸ் நீங்கள் யோசிக்கும் போது இந்த வண்டியில் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ஒரு டாப் ஸ்பீடுன்ற பட்சத்தில் உங்களுக்கு அப்பர்லால பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குது. மற்ற 2 வண்டிலையும் பெர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது.
ஒரு மிட் ரேஞ்சில் ஹீரோ ஜூம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு 3 கேட்டகரியில் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அஃபோர்டபிலிட்டி. ப்ரோ எனக்கு வந்து கம்மி ப்ரைஸில் இருக்கணும், அதே சமயம் வண்டி பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சர்வீஸ் பிரச்சனை இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக SR 175 வந்து கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் இல்லை ப்ரோ எனக்கு வந்து நான் வந்து ஒரு சிட்டி யூசர், அதே சமயம் ஒரு ஃபேமிலி யூசர், எனக்கு வந்து கம்ஃபர்டபிலிட்டியும் கொஞ்சம் அதிகம், லாங் டிரைவை நான் யூஸ் பண்ணுவேன், நான் ஜஸ்ட் ஸ்கூட்டர் தான் ஓட்டுறேன், நான் லாங் டிரைவ்லாம் யூஸ் பண்ணுறேன், அதுக்கு எனக்கு ஒரு ஆப்டான பைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீரோ ஜூம் 160 வந்து கன்சிடர் பண்ணலாம். ஃபீச்சர்ஸ்லேருந்து வண்டியோட கம்ஃபர்ட்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு ஒரு பக்கா பவர்ஃபுல்லான மோட்டோ ஸ்கூட்டர், ஸ்டைலிஷாகவும் ஷார்ப்பாகவும் நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட நல்ல ஒரு டிசைனிங் குவாலிட்டியோட வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஏராக்ஸ் தான். பட் இன்னொரு விஷயம், ஹீரோ ஜூம் 160 கன்சிடர் பண்ணுறவங்க யோசிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏராக்ஸ் அண்ட் ஹீரோ ஜூம் ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் தான். எனக்கு கம்ஃபர்ட் தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜூம் 160 தான், ஹீரோவில் தான் போய் ஆகணும். இல்லை கம்ஃபர்ட்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு வந்து லேட்டஸ்ட் ஃபீச்சரோட ஒரு ஷார்ப்பான ஹை பர்ஃபார்மன்ஸ் மோட்டோ ஸ்கூட்டர் வந்து வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எஸ் நீங்கள் Yamaha Aerox 155 கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள், ஏன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். இந்த மாதிரி அடுத்தடுத்த ஆட்டோமொபைல் அண்ட் கம்பேரிசன் வீடியோக்கு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.